ஆம்பூர் தாங்க, லோக்கல் கஸ்டமர் தான். இன்னைக்கு தாங்க நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன மயருக்கையோ நான் ஷாப் கண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கோசரம் வந்திருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டி கொடுத்துருங்க. ஸோ நம்பர் பிளேட் மாட்டி இது இல்லாமல் ஹார்ன் எனக்கு வேணும்னு கேட்டாரு. ஹார்னும் ஃபிட் பண்ணி கொடுத்துருங்க. ஹார்ன் பாருங்க, இருக்கிற இடமும் தெரியாது, தளமும் தெரியாது, நீட் அண்ட் கிளியராக மாட்டி கொடுப்போம். எப்பவுமே நம்ம வேலை எப்பவுமே நீட் அண்ட் கிளியராக இருக்குங்க. தெரிஞ்சுங்களா? எல்லாமே டேக் போட்டு எல்கலாம் பண்ணி பக்காவாக ஃபிட்டிங்லாம் பக்காவாக இருக்குங்க. அடிச்சிங்க மீறும் பாருங்க, பீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிக்கணும், ஹார்ன் அடிக்கணும். அது இல்லாமல் பிஜிஎம் பண்ணி கொடுத்துறேன். பிஜிஎம் வந்து அயன் பிஜிஎம்ங்க, பிஜிஎம் ட்ரெண்டிங் பிஜிஎம்ங்க இது. ஸோ அது இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் லைட்டுங்க. பிஜிஎம் வச்சுன்னா உங்களுக்கு லைட்டும் எரியும், அதே மாதிரி பிஜிஎம் தகுந்த மாதிரி அந்த மியூசிக்கும் வருங்க. இது கட் அவுட் 6 மந்த் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருங்க. ஹார்ன் கட் அவுட் இருக்கு. ஸோ நீங்க அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் மியூசிக் வந்துடும். எந்த ஹார்ன் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் மியூசிக்கும் வச்சுக்கலாம், டூல் மியூசிக்கும் வச்சுக்கலாம், சவுண்ட் மியூசிக்கும் வச்சுக்கலாங்க. ஸோ கட் அவுட் எல்லாமே உள்ள சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணா நம்ம டாப் எடுத்துருவாங்க. நான் வேலையெல்லாம் எப்படின்னா இருக்கு, வேலையெல்லாம் நீட் அண்ட் கிளியரா பண்றாங்க. எல்லாத்துக்குமே ஒயரிங் கட் பண்ணாத, ஜாக் கீக்லாம் கட் பண்ணாத, நீட் அண்ட் கிளியரா வந்து எல்லாமே சிலுவு போட்டு தாங்க நீட் அண்ட் கிளியரா பண்றோம். ஸோ நம்ம ஷாப் லொகேஷன் சொல்ற பாருங்க, ஆம்பூருங்க. ஆம்பூர் ராஜிகான் சேலுங்க. ராஜிகான் சேல் வந்து பண்ணாத கடங்க. இதாங்க நம்மள ஷாப். டிஸ்கஸ்ல ஸ்கிரீன் நம்பர் ஒரு 929 கால் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம கால் எடுங்களா, நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வெப்சைட் பேர் பாருங்க, சேஃப்டி ரிமோட் ஒன்று மாட்டி கொடுத்துருங்க. சேஃப்டி ரிமோட் இல்லாமல் இன்ஜினே ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. எப்படி யூசேஜ்னு சொல்ற பாருங்க. 2 டைம்ஸ் ஆன் பண்ண இன்ஜினே ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்களா? ஸோ சாவி மேலே இருக்கு பாருங்க. சாவி எல்லாமே வண்டி ரேஸ் பண்ற பாருங்க. ரேஸ் ஆகுதுங்களா? ஸோ ஆஃப் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த ரிமோட் பொறுத்தவரை ஏன்னா ஒரு பெனிஃபிட்னா வண்டி திருடு போவாதுங்க. லாக் பண்ணிட்டா வண்டி டச் பண்ணா சவுண்ட் வரும். வண்டி லாக் ஓடிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா 2 டைம்ஸ் அலாரம் அடிக்கும். இன்னொரு டைம் வேகமாக லாக் ஓடிங்கன்னா ஸோ இந்த மாதிரி லாக் வச்சாங்கன்னா அம்மிங் சவுண்ட் ஃபுல்லாக வந்துருங்க. ஒரு 5 செகண்ட் அச்சுனே இருக்கும். திருடம் கூட வண்டி திருடும் போக முடியாது, ஓடிடுவோம். ஸோ நம்ம ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ரிமோட்டும் இருக்குது, ஜிபிஎஸ் ட்ராக்கரும் இருக்குங்க. ஜிபிஎஸ் ட்ராக்கரு நம்ம இன்ஸ்டாலேஷனோட 2700 ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். ஸோ ரிமோட்டும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ரெண்டுமே எது இருந்தாலும் நம்ம ஷாப் எடுத்துன்னு வாங்க, பக்காவா பண்ணிக்கலாம். ஸோ அங்கங்க மாடு பார்க்க போகக்குள்ள வண்டி ரோட்ல நிக்க வச்சீங்கன்னா வண்டி அங்கங்க திருடு போவோம். திருடு போவோமா பாதுகாப்பு கவசம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வண்டி ஏத்தினா 1 லட்ச ரூபாய் வருதுன்னா ஒரு 2700 ரூபாய் செலவு பண்ற மாதிரி தப்பு இல்லைங்க. சேஃப்டி நம்மளுக்கு தான். நீங்க டேஷ்லயே போனா கூட வண்டி கிடைக்காது. திருடின்னு போனோடனே காமிச்சா கூட வண்டி எத்தனை அவ்வளவு சீக்கிரம் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு 10,000 5,000 நீங்க செலவு பண்றது இருக்கும். ஸோ எது இருந்தாலுமே பெஸ்ட்டுங்க. உங்களுக்கு ஜிபிஎஸ் ட்ராக்கர் போடுறது, ரிமோட் போடுறது ரெண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. எதுனாலும் நம்ம சாப்பாங்க. அது இல்லாம பாருங்க, இதுக்கு டிவைஸ் இல்லாம வந்து அசார்ட் பண்ணி கொடுத்துருங்க. அசார்ட்லேயே 30 பேட்டர்ன் வந்துருங்க. இதுல உங்களுக்கு தெரியுதுங்களா? அசார்ட் போட்டு காமிக்கிற பாருங்க. சுவிட்ச் வச்சிருங்க எல்லாத்துக்கும், தெரியுதுங்களா? மாறி மாறி எரியும். பிளிங்கிங் பார்க்கறதுக்கு வண்டி அழகா ஷோ கேஸா இருக்கும். ஸோ இது இல்லாம பிரேக் வச்சா பிஜிஎம் பண்ணி கொடுத்துருங்க. பிளஸ் வந்து இன்ஜின் லைட்டும் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லா இன்ஜின் ஃபுல்லா லைட் எரியுங்க, பார்க்கறதுக்கு அழகா ஷோ கேஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்றதுனா நம்ம ஷாப் எத்தனவங்க பக்காவா பண்ணிக்கலாம். நம்ம ஷாப் லொகேஷன் சொல்ற பாருங்க, ஆம்பூருங்க. ஆம்பூர் ராஜிகான் சேலுங்க. ராஜிகான் சேல வந்து பண்ணாத கடங்க. இதாங்க நம்மளோட ஷாப். டிஸ்கஷன்ல ஸ்கிரீன் நம்பர் ஒரு 929 கால் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம கால் எடுங்களா, நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். ஹெச்எஃப் டீலக்ஸ் பாருங்க, புது வண்டிங்க. ராணிப்பேட்லேருந்து நம்ம ஷாப் வண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் ஆயிடுச்சு. ஆன கையோட நம்ம ஷாப் வண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ல சுத்தமா வெளிச்சமே இல்லைன்னு சொன்னாங்க. ஹெட்லைட் கட் ஆஃப் சுவிட்ச் வச்சிருங்க. கட் ஆஃப் சுவிட்ச் வச்சுட்டு ஃபாக் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபாக் லைட்லேயே டூல் கலர்ஸ், எல்லோ ஒயிட், 120 வாட்ஸ் 1 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாம பாருங்க சேஃப்டி டிவைஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். டிவைஸ் இல்லாம இன்ஜினே ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எப்படி யூசேஜ்னு சொல்ற பாருங்க. 2 டைம்ஸ் ஆன் பண்ணா இன்ஜினே ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? ஃபாக் லைட் ஏறிடுங்களா? ஸோ நம்ம ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஒன்ஸ் சொல்ற பாருங்க, 2 டைம்ஸ் ஆன் பண்ணா இன்ஜினே ஸ்டார்ட் ஆகுங்க. இங்க பாருங்க, சுத்தமா சாவியே இல்லை பாருங்க. வண்டி ரேஸ் பண்ற பாருங்க, ரேஸ் ஆகுதுங்களா? ஸோ ஆஃப் பண்றாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் பொறுத்தவரை ஏன்னா ஒரு பெனிஃபிட்னா வண்டி திருடு போவாதுங்க. லாக் பண்ணிட்டு யாருன்னா டச் பண்ணா வண்டி சவுண்ட் வந்துடும். ஸோ இப்போ மாடுலாம் பார்க்கறதுக்கு போறாங்க, அங்கங்க போறாங்க. ஸோ வண்டி சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிவைஸ் போட்டா ஒரு நல்லது உங்களுக்கு. இங்க பாருங்க, இன்னொரு டைம் செக் பண்ணா சவுண்டே மாறுங்க. ஸோ நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணதும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நம்ம ஜிபிஎஸ் ட்ராக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஜிபிஎஸ் ட்ராக்கு 2700 ரூபாய்க்கு இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீயோட பண்ணி கொடுத்துன்னு இருக்கும். ஜிபிஎஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு, ரிமோட்டும் அவைலபிள் இருக்கு. இதுல பாருங்க ஹார்ன் ஃபிட் பண்ணிக்கிறோம். ஹார்ன் யூனிக்கா இருக்குங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லி ரூட்ஸுங்க. ஒயரிங் பண்ண இடமும் தெரியாது, செஞ்ச தடமும் தெரியாது. அந்த மாதிரி தான் வேலைலாம் பண்ணுவோம், நீட் அண்ட் கிளியரா. ஸோ அச்சுங்க மீறு பாருங்க. இருங்க, ஒன்ஸ் ரிமோட் ஆன் பண்ணிக்கிறேன், இன்ஜினே ஆன் ஆயிடும். ஸோ ஹார்ன் அச்சுங்க மீறு பாருங்க. ஸோ கட் அவுட் போட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. சவுண்ட் மியூசிக் ஆறணும். ஸோ ஆறணும் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆறணும் தாங்க. தண்ணி கிணி பட்டாலும் எதுவும் ஆகாது. ஆறணும் இருக்கிற இடமும் தெரியாது, தடமும் தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம ஃபிட்டிங்லாம் பண்ணுவோம்.
சுவிட்செல்லாம் பாருங்க ஃபுல்லி மெட்டல் சுவிட்சுங்க, யூனிக்கா இருக்கும், ஸ்டைலா இருக்கும். தெரியுதுங்களா? ஹெட்லைட் கட் ஆஃப் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இது ஃபாக் லைட். இது ஃபாக் லைட் என்ன வெளிச்சம் வருது பாருங்க, பகலே இவ்வளவு வெளிச்சம் வருது. ஸோ இருட்டுலாம் போனீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா தெரியும். இது ஃபுல்லா இதுங்க ஹெட்லைட்டுக்கு கட் ஆஃப் சுவிட்ச் வச்சிருக்கோம். எல்லாமே ஃபுல்லி மெட்டலுங்க. ஆஃப் பண்ணா ஆஃப் ஆயிடும், ஆன் பண்ண ஆன் ஆகும். உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கும் கட் ஆஃப் சுவிட்ச் வச்சிருக்கோம், பார்க்கிங்கும் சுவிட்ச் வச்சிருக்கோம். ஒரு வயரும் கட் பண்ணல, புது வண்டிங்க. இன்சூரன்ஸ் எதுவும் கிளைம் ஆகும்னு சொன்னாங்க. நம்ம வயரிங்லாம் கட் பண்ணாத நீட் அண்ட் கிளியரா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணலாம் நான் ஷாப் ஏற்றுறவங்க பக்காவா பண்ணிக்கலாம். நான் ஷாப் எக்ஸாக்டா லொகேஷன் சொல்றேன் பாருங்க. ஆம்பூருங்க, ஆம்பூர்ல ராஜியா சேலுங்க, ராஜியா சேலேருந்து பண்டாவது கணங்க. இதாங்க நம்மளோட ஷாப். டிஸ்கஷன்ல ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், 929 கால் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம கால் எடுங்களா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்ஸ்ல இருக்கும். HF டீலக்ஸ் பாருங்க, 2018 மாடலுங்க. 18 இது வெறும் ஒயரிங் கிட்லாம் எதுவுமே மாத்தலங்க. இப்பதான் புது ஒயரிங் கிட் மாத்திக்குது. ஸோ ஃபுல்லா ரெஸ்ட் ஆயிடுச்சுங்க, எல்லாமே கட் ஆயிட்டு துண்டு துண்டா. அதாவது மீட்டர் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா ஏறும். ஃபுல்லா எதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயரிங் ஃபுல்லா ரிஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபுல் ஒயரிங் கிட்ட டோட்டலா மாத்திடுங்க. டோட்டலா மாட்டின்னு கட் ஆஃப் சுவிட்ச்லாம் வச்சிருக்கோம். எல்லாமே ஒரிஜினாலிட்டியா பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதோட விலை பாருங்க, 1000 ரூபாய் தான் ஒயரிங் கிட்ட. ரொம்ப தாசிலாம் ஒன்றும் இல்லை. நீங்க லோக்கல் வாங்கினாலே உங்களுக்கு தாசியா இருக்கும். ஸோ ஒரிஜினல் ஒயரிங் கிட்டே 1000 ரூபாய் தான். ஸோ 1600 ரூபா லெஸ் பண்ணிட்டு 1000 ரூபாய் வாங்கி வந்துருக்காரு கஸ்டமர். ஸோ நம்ம ஃபிட்டிங் பண்ணிக்கிறோம் பாருங்க, எப்படி யூனிக்கா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துரும். ஷோரூம்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஃபிட்டிங் பண்ணுவோம். HF டீலக்ஸ்ங்க, ஒரிஜினல் ஒயரிங் கிட்டே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே டோட்டலா பக்காவா பண்ணி எல்லாமே இங்க பாருங்க. கீ ஆன் பண்ணீங்கன்னா லைட்டு, ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டரு, பெட்ரோல் மீட்டர்லேருந்து இப்போ டிஜிட்டல் மீட்டர்லேருந்து எல்லாமே டோட்டலாக பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே ஒரு ஒயர் விடாமல் நீட் அண்ட் கிளியராக புது ஒயரிங் போட்டாலும் நம்ம வால் ரிப்பீல் எல்லாமே மாற்றி நீட் அண்ட் கிளியராக பண்ணி கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி மாடிஃபை பண்ணால் நம்ம ஷாப் எத்தனவங்க பக்காவாக பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கிரீப்லாம் மோக்ஸி கிரீப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ன் பண்ணிக்கிறேன். ஹார்ன் வச்சு காமிக்கிறேன் பாருங்க, ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ சவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டு எல்லாமே கட் அவுட்லாம் சேஞ்ச் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்டு வண்டி லேட்டஸ்ட் வண்டிங்களா எல்லாமே வேலை சிறப்பாக பக்காவாக பண்ணி தருவோம். இதெல்லாம் நம்ம ஷாப் எடுத்துருவாங்க. பெஸ்ட் ப்ரைஸில் எல்லாரும் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்களும் வாங்க, பெஸ்ட்டாக பண்ண போங்க. ஆர்காட்லேருந்து நம்ம ஷாப் வண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ வண்டி ஃபுல் ஒயரிங் செக் பண்ணாங்க. ஸோ RR சார்ஜர் கம்மியாக இருந்துச்சு. RR சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பக்காவாக பேட்டரி வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கேன். பேட்டரி வந்து 4LB பண்ணி கொடுத்துருங்க. 4LB பண்ணிட்டு ஃபாக் லைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹெட்லைட்ல ஒயிட் பல்ப் இருந்துச்சு, ஒயிட் பல்ப் பீஸ் போயிட்டு இருந்துச்சு, நம்ம எல்லோ பண்ணிட்டோம். ஏன்னா ஹெட்லைட்ல ஒயரிங் பண்ண ஒயிட் பல்ப் போட்டாவே கம்பல்சரி ஓல்டு வண்டிக்கெல்லாம் பேட்டரி டவுன் ஆகும். ஸோ இந்த வண்டிக்கு பேட்டரிலாம் டவுன் ஆகாது. எல்லோ பல்ப் போட்டேன். எல்லோ பல்ப் போட்டு ஃபாக் லைட் பண்ணிட்டேங்க. ஃபாக் லைட்லேயே டுவல் கலர்ஸ், எல்லோ ஒயிட் தார்மாரா வெளிச்சு வரும். இது ஸ்கொயர் பல்ப்புங்க. வியூலாம் உங்களுக்கு பக்காவா தெரியும். ரவுண்ட் டைப்ல இருந்து அதே மாதிரி மாடல் தான் இதுலயும் ஸ்கொயர் டைப்லயும் உங்களுக்கு பக்கா வியூலாம் தெரியும். ஹார்ன்லாம் யூனிக்கா ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு ஒயரிங்லாம் டோட்டலா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு எல்லாமே ஃபிட்டிங்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ சுவிட்ச் எல்லாத்துக்கும் கட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒயரிங்லாம் டோட்டலா செக் பண்ணதுக்கு மேக்னெட்ல கொஞ்சம் ரிஷ்யூ இருந்துச்சு. மேக்னெட் மட்டும் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னாரு. மீது எல்லாமே ஒயரிங்லாம் டோட்டலா பக்காவா பண்ணி எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஓல்டு வண்டி லேட்டஸ்ட் வண்டி இல்லைங்களா எல்லா வண்டியுமே எடுத்துருவாங்க. தரமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஒரு வேலையா நுணுக்கமா செஞ்சு நீட் அண்ட் கிளியரா பண்ணி கொடுக்குறோம். வரசோல வண்டியே ஒரு தார்மாரா இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு ஒயரிங்ல எவ்வளவு நீட் அண்ட் கிளியரா பண்ணிக்கிறோம் பாருங்க. நம்ம எப்பவுமே வந்து ஃபாக் லைட் போற ஒயரும் தெரியாது, செய்யற தரமும் தெரியாதுங்க. அந்த மாதிரி தாங்க ஒயரிங்லாம் பக்காவா பண்ணுவோம். பக்காவா பண்ணிக்கலாம். ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பாருங்க, ராணிப்பள்ளிக்கு நான் ஷாப் வண்டி எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிரைட்னஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 80 வாட்ஸ் பிரைட்னஸ்லாம் பக்காவா இருக்கும், தார்மாரா இருக்கும் வெளிச்சம். கட் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கேன் தெரிஞ்சுங்களா. ஆஃப் பண்ண ஆஃப் ஆயிடும். ஸோ ஆன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்துடும். இதுலேயே டிம் பிளிங்கிங்லாம் உங்களுக்கு பக்காவா வந்துடும். ஸோ 80 வாட்ஸ்க்கு 1 இயர் வாரண்டியோட நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் பாருங்க ரூட்ஸ் ஆர்ன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆர்ன்லாம் யூனிக்கா இருக்கும். அட்டி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லாம் தார்மாரா இருக்கும். மியூசிக் கட் அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க ராணிப்பேட்டைக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களும் ராணிப்பேட்டைக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ 2 வண்டி வந்திருக்கு நம்ம கிட்ட ஷாப்புக்கு. ஸோ புது வண்டி பழைய வண்டி இருக்கு, எல்லாமே தரமா ரெடி பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம ஷாப்புக்கு எடுத்துவாங்க பக்காவா பண்ணிக்கலாம். ஸோ ஹெட்லைட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோட பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி சுவிட்ச்லாம் வந்து நம்ம மெட்டல் சுவிட்ச் தான் போடுவோம் எல்லா வண்டிக்குமே. இங்க பாருங்க ஓல்டு வண்டி லேட்டஸ்ட் வண்டிங்களே எல்லாமே மெட்டல் சுவிட்ச் தான் போடுவோம். பக்காவா இருக்கும் ரிசல்ட். ஸோ நம்ம ஷாப் வரதுனா லொகேஷன் சொல்ல பாருங்க. ஆம்பூர் ராஜியான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கடை மெடிக்கல் இருந்து பார்த்தீங்கன்னா 12வது கடை. இதான் நம்மளோட ஷாப். டிஸ்கஸ்லாம் ஸ்கிரீன் நம்பர் கொடுக்குறேன், 929 கால் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம கால் எடுக்க முடியல நீங்க வாட்ஸ்அப்ல ஃபுல் ரெஸ்பான்ஸ்ல உங்களுக்கு இருக்கும்.